தேவனுக்குள் அன்பானவர்களே, மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சியூடாக ஒரு துளி மெசேஜில் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த நாட்களிலே நீங்கள் எங்களுக்கு எழுதிய சாட்சிகள், உற்சாகப்படுத்திய டெலிஃபோன் கோல்கள், எங்களிடத்திலே நீங்கள் ஜெபிக்க கேட்டிருந்த விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் கருத்திலே வைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். தொடர்ந்தும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போல நான் ஒரு வார்த்தையை வாசித்து உங்களோடு பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க போகின்றேன். உங்களிடத்திலே வேதாகமம் இருக்குமானால் என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னிடத்தில் நான் யாரொரு குற்றத்தையும் அறியேன், ஆகிலும் அதனாலே நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. சில பேர் இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கலாம், என்னிடத்தில் எந்த குற்றமும் இல்லை, என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தர் தான் என்று. ஆனால் சில பேர் என்ன செய்வார்கள், ஏதாவது இவனிடத்திலே இவளிடத்திலே குற்றம் இருக்கிறதா, குறை இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருப்பார்கள். எனக்கு ஒரு நண்பரை தெரியும். நான் என்ன காரியம் செய்தாலும் என்னிடத்திலே இருக்கிற நல்ல காரியத்தை பார்க்காமல் அந்த குறையை கண்டுபிடித்து எனக்கு விமர்சிக்க தொடங்குவார். ஆரம்ப நாட்களில் எனக்கு மிகவும் எரிச்சலும் கோபமும் உண்டாகும். நாட்கள் கடந்து கடந்து போகும்போது நான் என்னை ஆராய வெளிக்கிட்டேன், என்னை நான் தேட வெளிக்கிட்டேன், என்னுடைய பிள்ளைகளை நான் அங்கே திருத்த வெளிக்கிட்டேன். அதற்கு பிற்பாடு இன்றைக்கு கடந்து வரும்போது நான் யோசித்தேன், உண்மையாக எங்களை நேசிக்கிறவர்கள் எங்களுடைய குறைகளை, எங்களுடைய பிள்ளைகளை எங்களுக்கு சுட்டி காட்டத்தான் செய்வார்கள். அதனாலே நாங்கள் கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிரியமானவர்களே, நாங்கள் சொல்லக்கூடாது என்னிடத்திலே யாதொரு குற்றத்தையும் அறியேன் என்று நாங்கள் சொல்லக்கூடாது. எங்களிடத்திலே நிச்சயமாக ஏதாவது ஒரு பிள்ளைகள், ஏதாவது ஒரு குறைபாடான காரியம் எங்களிடத்திலே இருக்கத்தான் செய்யும். அதை எங்களை நேசிக்கிறவர்கள் எங்களுக்கு சொல்லும் போது நாங்கள் மனம் திரும்ப ஆயத்தமாய் இருக்க வேண்டும். இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற சகோதரனை, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட குற்றங்கள், குறைகள் இருக்குமாயின், இப்படிப்பட்ட வசனங்கள், செய்திகள் உன்னிடத்திலே வரும்போது நீ உன்னை மறுபடியும் புதுப்பித்துக்கொள், உன்னை மறுபடியும் திருத்திக்கொள். நீ கோவப்படாதே, நீ அங்கே வெகுண்டு எழாதே, பொங்கி எழாதே. உன்னை நீயே ஆராய்ந்து கொண்டால் நீ நியாயம் தீர்க்கப்படா என்று அங்கே வேத வசனங்கள் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்பொழுது நாங்கள் எங்களை திறந்த முகமாய் கண்ணாடியிலே பார்க்கிறவர்களை போல் இருக்க வேண்டும். எங்களிடத்தில் ஏதாவது ஒரு குற்றம் குறை இருக்குமானால் எப்பொழுதும் எங்களை நாங்கள் திருத்திக் கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். என்னை விசாரிக்கிறவர் கர்த்தர் தான். ஆனாலும் எங்களிடத்திலே குற்றம் குறை இருக்குமானால் எங்களை நாங்கள் எப்பொழுதும் திருத்திக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். எங்களுடைய தவறுக்காக நாங்கள் மனம் வருந்தி நாங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். ஆனால் என்னிலே ஒரு பிழையும் இல்லை, நான் எல்லாமே சரியாக 100% பெர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அந்த இடத்தை விட்டு நழுவி விடக்கூடாது. யாராவது உங்களிடத்திலே வந்து ஒரு குற்றம் குறையை கண்டு உங்களுக்கு சொல்வார்களானால், ஓகே, நான் திருத்திக் கொள்கிறேன், பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு சமாதானத்தோடு நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டும். அதை விட்டு அதற்காக நீங்கள் முரண்பட்டு ஆகி பண்ணி ஒரு உறவை நீங்கள் இழந்து விட வேண்டாம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுக்கு அப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கள் காயப்பட்டு இருப்பீர்களானால் கவலைப்பட வேண்டாம். சில பேர் எங்களுக்கு சொல்லுவார்கள் தான், எங்களிலே பிரியமில்லாதவர்கள், எதிரியா இருந்தால் கூட எங்களை நேசிக்காதவர்கள், எங்கள் மேலே பொறாமை உள்ளவர்கள் எங்கள் மேலே குற்றம் சாட்டுவார்கள். அதை தேவ ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். இவர் ஒரு பொறாமையின் நிமித்தம் எங்களுக்கு சொல்லுகிறதா இருந்தால் அதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். உண்மையாக எங்களை நேசிக்கிறவர்கள் எங்களை கண்டிக்கும் போது, எங்களை முகமுகமாய் திருத்தும் போது நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்னும் ஒரு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்று செய்த ஒரு தவறுக்காக நீ மனம் திரும்பாவிட்டால் இனி நீ செய்யாத ஒரு தவறுக்காக அங்கே தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். இன்றைக்கு நீ ஒரு தவறு செய்திருப்பாயானால் அதற்கு நீ மனம் திருந்திக்கொள். அப்பொழுது தேவன் அங்கே மன்னிக்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நீ மனம் திருந்தாவிட்டால் என்றோ ஒரு நாள் நீ செய்யாத தவறுக்காக அங்கே தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும். பிரியமானவனே, பிரியமானவளே, நீ ஒரு விசை யோசித்து பார், இந்த இடத்திலே நீ தவறி இருக்கிறாய் என்று. அந்த தவறை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கே நீ மனம் திரும்பிக்கொள். உன்னை நீ தலையை நிமிர்த்தி கொண்டு என்னிடத்திலே ஒன்றுமில்லை என்று நீ பெருமை பாராட்டி கொண்டு திரிவாயானால் ஏதோ ஒரு இடத்திலே நீ சிக்கிக்கொள்ள நேரிடும். அநேகர் இந்த இடத்திலே வருவார்கள், அநேக அட்வைஸ்களை கேட்பார்கள். நாங்கள் கவுன்சிலிங் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கும் போது சிலர் அதை ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதை தூக்கி போடுவார்கள். என்னை யாராலும் திருத்த முடியாது, இந்த காரியம் என்னிடத்திலே இல்லை என்று சொல்லி தங்களுடைய பிள்ளையை அங்கே ஒத்துக்கொள்ளவே அவர்களுக்கு மனது இருக்காது.
ஆனாலும் நாங்கள் அன்பாக அவர்களுக்காக ஜெபித்து அனுப்பி விடுவோம். ஏனென்றால் ஒரு நாள் வரும், ஒரு இடத்திலே போய் அவர்கள் அந்த இடத்திலே முட்டிக்கொள்ள வேண்டிய நாள் வரும். அந்த ஒரு செய்யாத தவறுக்காக கூட அங்கே தண்டனையை அனுபவிக்க வேண்டி வரும். எந்த இடத்திலே ஒரு மனம் திரும்புவதற்கு, எந்த இடத்திலே தேவன் மனம் திரும்புவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறாரோ அந்த இடத்திலே நாங்கள் உடனடியாக மனம் திரும்ப வேண்டும். மன்னிப்பு கேட்க வேண்டும். உடனடியாக நாங்கள் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும். அதை விட்டு என்னிடத்திலே ஒரு குற்றமும் இல்லை என்று நாங்கள் எங்களுடைய தலையை நிமிர்த்துவோம். ஆனால் ஒரு இடத்திலே எங்களுக்கு ஒரு நாள் தலை குனிவு ஏற்படும். பிரியமானவர்களே, இதை நீங்கள் தேவனுடைய வார்த்தை என்று நினைத்து இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு குற்றம் இருக்குமானால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள நீங்கள் பிரியப்படுங்கள். பிரியமானவர்கள், இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போனால், ஒரு காட்டு வீதியிலே ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தானாம். அந்த வழியாலே ஒரு ஊழியக்காரன் கடந்து போவானாம். அவன் அதிலே உட்கார்ந்து கொண்டு இவன் எங்கே வேதத்தை சுமந்து கொண்டு போகிறான் என்று சொல்லி அந்த கற்களாலே எறிய ஆரம்பிப்பானாம். அவன் அங்கே இரத்த காயங்களுடன் வேதத்தை சுமந்து கொண்டு அந்த வழியாக கடந்து போய் தேவனிடத்திலே முழங்கால் படியிட்டு செபிப்பானாம். ஆண்டவரே, எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. இந்த மனுஷன் நான் உம்முடைய ஊழியத்தை செய்வதன் நிமித்தம் எனக்கு கற்களை வீசுகிறானே, என்னாலே இந்த வலியை தாங்க முடியவில்லை, எப்படியாவது இந்த இக்கட்டில இருந்து என்னை காப்பாற்றும் என்று அந்த ஊழியக்காரன் முழக்கமிட்டு தேவனிடத்திலே முறையிடுவாராம். அது 2 நாட்கள் 3 நாட்கள் கழிந்து அந்த வீதியாலே போகும்போது தேவன் அவருக்கு ஒரு சைக்கிளை சந்தித்தாராம். அந்த சைக்கிளிலே கொஞ்சம் வேகமாய் போவாராம். அப்பொழுது அவன் கற்களை வீசும்போது 1-2 கற்கள் தான் அவரை தாக்கும். அப்பொழுதும் அவருக்கு அது வேதனை உண்டாகி தேவனிடத்திலே முறையிடுவாராம். கர்த்தாவே, எனக்கு நீர் உதவி செய்யும், அந்த மனுஷனை அழித்து போடும் என்று சொல்லி அவர் தேவனிடத்திலே முறையிடுவாராம். இன்னும் கொஞ்ச நாட்கள் கடந்து போனது. தேவன் அவருக்கு ஒரு வாகனத்தை வாய்க்க பண்ணினார். அந்த காரிலே அவர் பிரயாணப்பட்டு போகும்போதும் அந்த அவனிருந்து கற்களை வீசி கொண்டிருந்தானாம். கண்ணாடி உடைந்து அவர் மேலே பட்டு இரத்தம் வழிய ஆரம்பித்தது. தேவனே, நீர் எனக்கு சைக்கிளை கொடுத்தீர், காரை கொடுத்தீர், இன்னும் அந்த மனுஷன் என்னை வேதனைப்படுத்துகிறானே, இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி அந்த மனுஷன் அங்கலாய்த்து கண்ணீர் வடித்தாராம். நாட்கள் கடந்து போனது. தேவன் அவரை வெளிநாடுகளுக்கு ஊழியங்களுக்கு கடந்து போக பண்ணினார். அவர் இப்பொழுது ஃப்ளைட்லே போய்கொண்டிருக்கிறார். ஆனால் உட்கார்ந்து கல்லறிந்த மனிதன் இன்றைக்கும் அந்த காட்டுப்பகுதியிலே உட்கார்ந்து தன்னை தானே சுரண்டி கொண்டு வியாதிப்பட்டு கொண்டு கற்களை வீசி கொண்டிருக்கிறானா. யோசித்து பாருங்கள். இந்த கதை உங்களுக்கு ஒரு சாதாரணமாய் தோன்றலாம். இன்றைக்கு உங்களை நோக்கி எத்தனை பேர் கல்லறிந்திருக்கலாம், எத்தனை பேர் உங்களை தூஷித்திருக்கலாம், எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தி இருக்கலாம். அவர்கள் எல்லாம் இருந்த இடத்திலே தான் அங்கே உட்கார்ந்திருப்பார்கள். நீங்கள் எங்கே தூரமாய் போய்கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே தேவனை கிட்டி சேர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? இது நன்மைக்கல்லவா இது ஏற்பட்டது? திரும்பி பார்க்கும்போது இவ்வளவு மனுஷர்களும் உங்களை தூசித்தது, உங்கள் மேலே குற்றம் சாட்டினது, குறை கண்டுபிடித்தது, இது எவ்வளவு நல்லதாய் போயிற்று. நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ள எவ்வளவு சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. எங்களை யாரும் கவனிக்காவிட்டால், எங்களை யாரும் பார்க்காவிட்டால் நாங்கள் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்போம். கர்த்தருக்குத்தானே செய்கிறேன் என்று சொல்லி நாங்கள் ஒரு கோணலான பாதைகளை தெரிந்தெடுத்து போய்கொண்டிருப்போம். 4 மனுஷர்கள் சுற்றி எங்களை பார்த்து கண்காணித்து கொண்டிருப்பார்களானால் எங்களுக்கும் ஒரு பயம் உண்டாகும். நாங்கள் போக வேண்டிய வழியை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ளுவோம். நாங்கள் நல்ல வழியை தெரிந்து கொண்டு போவோம். இந்த மனுஷன் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த மனுஷன் எங்களிடத்திலே குறைகளை கண்டுபிடித்து விமர்சிப்பானே, நான் மிகவும் அவதானமாய் இருக்க வேண்டும், நான் ஜெபத்தோடு இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எவ்வளவு கவனமாயிருப்போம். யோசித்து பாருங்கள். அநேகர் வேதத்திலே பிள்ளைகளை கண்டுபிடிப்பார்கள், அதனாலே வேதங்களை ஆராய தொடங்குவார்கள். இதெல்லாம் எவ்வளவு நன்மைக்கு தெரியுமா? ஒருவர் எங்களை விமர்சிக்கிறார்கள், ஒருவர் எங்களை பற்றி பேசுகிறார்கள், ஒருவர் எங்களை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், பின்னாடி அவர்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நீ முன்னாடி இருக்கிறாய் என்று சொன்னால் எவ்வளவு நீ முன்னோக்கி ஓட முடியும்? முன்னுக்கு நின்று ஒருத்தரும் உங்களுக்கு முகத்துக்கு நேர முகம் பேச முடியாது. பின்னாடி வருகிற வார்த்தைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தவும் முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களை குறித்து யாராவது பேசினால் நீங்கள் கலங்க வேண்டாம். நீங்கள் உங்களை திருத்திக் கொள்ளுங்கள். ஏதோ ஒரு குறை உங்களிடத்திலே இருக்குது என்று சொல்லி நீங்கள் உங்களுடைய இருதயங்களை நிறுத்து பாருங்கள். அப்பொழுது உங்களுக்கு அது திருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாயிருக்கும். நீதிமொழிகள் 21:22 சொல்லுகிறது, இருதயங்களை நிறுத்து பார்ப்பாரா. உங்களுடைய இருதயங்களை தேவன் நிறுத்து பார்ப்பாரா. அப்ப நாங்க எவ்வளவு கவனமா இருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். சிலர் சொல்லுவார்கள், நான் நன்மையைத்தானே செய்தேன், ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது என்று. சங்கீதம் 43:2 அதை குறித்து சொல்லுகிறது. நான் நன்மையை செய்தேன், ஏன் எனக்கு இப்படி ஏற்பட்டது என்று நீங்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு கலக்கம் வேண்டாம். அதிலே நீங்கள் சந்தோஷப்படுங்கள், சமாதானப்படுங்கள், துள்ளி குதியுங்கள். இவர்கள் என்னை பற்றி கதைத்திருக்கிறார்கள், சந்தோஷம் ஆண்டவரே, இதில் எனக்கு ஏதாவது குறை இருக்கிறதா? நான் இதை கரெக்ட் பண்ணி கொள்ளுகிறேன். இல்லையா, நான் தூக்கி போட்டு போய்கொண்டிருக்கிறேன். நீர் என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று தேவனுடைய காரியங்களோ அல்லது உங்களுடைய வேலை காரியங்களோ உங்களுடைய அலுவல்களோ நீங்கள் செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். அந்த காட்டிலே கல்லறிந்து கொண்டிருந்த மனுஷன்
சுரண்டி கொண்டிருக்கிற மாதிரி தான் மனுஷர்கள் இன்றைக்கும் சுரண்டி கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஃப்ளைட்லேயே பறந்து கொண்டிருப்பீர்கள். குறை கதைக்கிறவர்கள் குறை கதைத்த இடத்திலே உட்கார்ந்திருப்பார்கள். அந்த குறை கதைக்கப்பட்ட மனுஷர்கள் தங்களை ஆராய்ந்து திருத்தி கொண்டு அங்கே முன்னோக்கி ஓடி போவார்கள். அப்படியாகத்தான் இன்றைக்கு உலகம் இருக்கிறது. அதனாலே நாங்கள் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது, ஒரு நாளும் கலங்கி போகக்கூடாது. தேவனுக்காக எழும்பி நாங்கள் பிரகாசிக்க வேண்டும், தேவனுக்காக உற்சாகமாய் ஓட வேண்டும். இன்றைக்கு ஒரு அட்வைஸாய் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளுங்கள். வெறும் பிரசங்கமாய் இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சீர்திருத்தமாய் வேற்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க முடியும். எவ்வளவோ மனுஷர்களை குறித்து எவ்வளவோ புரளிகளை கதைத்தாலும் அவர்கள் மனம் திரும்பி இன்றைக்கு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வரும் நீங்கள் எந்த இடத்திலே தூக்கி எறியப்பட்டீர்களோ அந்த இடத்திலே உயர்த்தப்படுவீர்கள். எந்த இடத்திலே நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ அந்த இடத்திலே தேவன் உங்களை கோபுரத்திலே கொண்டு போய் வைப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நீங்கள் எந்த காரியத்தினாலே, மனுஷனாலே வந்த நிந்தையினாலே, நீங்கள் எந்த காரியத்தினாலே சோர்ந்து போய் இருந்தாலும் தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ சும்மா இருப்பாய், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக தேவன் இதிலே நியாயம் விசாரிப்பார். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. உனக்காக நான் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். என்னோடு கூட நீ இணைந்து கொள்வாயானால் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை அதிகமாக நேசிக்கிறேன் என்கிற தகப்பனே. கர்த்தாவே, இதை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலே அந்த பிள்ளைகள் ஆண்டவரை கலங்கி போய் இருக்கிறார்களோ, மனுஷனுடைய குற்றம் குறைகளை ஆண்டவரை கேட்க முடியாமல் கலங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை நீங்க ஆற்றி தேற்றுங்கப்பா. எந்த இடத்திலே அவர்கள் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறதோ அந்த இடத்திலே மனம் திரும்பி முன்னோக்கி ஓட நீங்க உதவி செய்யுங்க. முதுகுக்கு பின்னாலே புறங்கதைக்கிற மனுஷர்களை ஆண்டவரே கர்த்தாவை மன்னிப்பு கேட்கும்படியாய் நீங்கள் மாற்றுங்க. ஆண்டவரே கர்த்தாவை, உமக்குரிய காரியங்களை செய்ய விடாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிற பொல்லாத மனுஷர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில நீங்க அந்த இடத்திலே கரங்களை வையுங்கப்பா. இந்த இடத்திலே நீங்க கரங்களை வையுங்க ஆண்டவரே. எந்த இடத்துல இந்த பிள்ளைகள் கலங்கி நிற்கிறார்களோ அந்த இடத்திலே அந்த கலக்கத்தை நீங்கள் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஐயா. ஒரு குற்றமும் குறையும் செய்யாமல் இந்த நாட்களிலே பழி சுமத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீங்க விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கல்லறிந்து கொண்டிருக்கிற மனுஷன் கல்லறிந்து கொண்டே இருப்பான், ஆனால் உமக்காக எழும்பி ஓடுகிறவன் ஓட அவனுக்கு நீங்க பலனை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தன்னுடைய காரியங்களையும் உம்முடைய காரியங்களையும் செய்ய முடியாமல் மனுஷருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி மூலையிலே முடக்கப்பட்டு போயிருக்கிற மனுஷர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எழும்பி மறுபடியும் கட்டி பிரகாசிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எந்த இடத்திலே அவர்கள் தள்ளப்பட்டார்களோ அந்த இடத்திலே நீ அந்த மனுஷனை நீங்க உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு வல்லமையாய் இறங்கி இந்த நாட்களிலே கிரியை செய்யட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. முதுகு பின்னால் குத்தினவர்களை எல்லாம் ஆண்டவரே நீர் முன்னாக கொண்டு வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வேதனையோடும் துக்கத்தோடும் கவலையோடும் ஆண்டவரே மறித்து போகலாமா என்று தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். அந்த தீய சொற்கள் பழி சொற்கள்ல இருந்து இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இதயத்தில் ஒரு சமாதானத்தை நீங்க உண்டு பண்ணுங்க ஆண்டவரே கர்த்தாவே. மனுஷர்களால் வந்த நிந்தனைகள், அவமானங்கள், ஆண்டவரே தோல்விகள், வெறுப்புகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிள்ளைகளை நீங்க பாதுகாத்து ஒரு உற்சாகத்தோடும் ஒரு நம்பிக்கையோடும் ஒரு விடுதலையோடும் இந்த பிள்ளைகள் ஓடத்தக்கதா நீங்க ஆசீர்வதிங்க. இன்றைக்கே இந்த வீட்டிலே ஒரு சமாதானம் வந்ததென்று சொல்லத்தக்கதா இந்த குடும்பங்களை நீங்க கட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கும் வேதனையோடும் துன்பத்தோடும் ஒரு விரக்தியோடும் நீங்கள் இதை பார்த்திருப்பீர்களானால் நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்திருப்பார். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜெபிக்க ஆயத்தமாய் இருக்கின்றோம். மற்றும் ஒரு மை ஜீசஸ் தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் ஒரு துளி மெசேஜில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.